அவங்களை பாடத்தோட கடைசியில் நாங்கள் பார்த்த கேள்வி முதல் கேள்வி பார்த்துக்கிட்டீங்க. முதல் கேள்வி வந்து சொல்லலாம் பட்டது ஒரு கிளியர் ஆகி போகலாம். 11ஆம் ஆண்டாக்கள் தான் முக்கியமாக இந்த கிளாஸ் போட்டது. ரைட், ஒரு பேப்பர் ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். இதுவரையும் பார்த்தது 22வது கேள்வியா கடைசி பார்த்து கடைசியா பார்த்த கேள்வி கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நான் கடைசியா இந்த கேள்வி பார்த்தது நான் நேத்து வரலையே சார். நேத்து இல்ல, கடைசியா பார்த்ததுக்கு முந்தின நாள். 22வது கேள்வி சார். 22வது கேள்வியா? ரைட், 23வது கேள்வி. நான் கேள்வியை பார்த்துட்டு போவோம். 23வது கேள்வி சமீபாடு சம்பந்தமான ஒரு கேள்வி. பேப்பர் இல்லாத குரூப்ல போட்டு நம்ம எதை கேள்வி பார்த்துருக்கோம். இப்படிதான் கேள்வி பார்த்துருக்கோம். பல்பெப்டைட் சேர்வை கொடுப்பமிலம் பிளஸ் கிளிசரோல் மாப்பொருள் சியால மோனோக்ரோசல். ரைட், போட்ல எழுதுனது விளங்குதா? மேலே தரப்பட்டுள்ள சமீபாட்டு தாக்கங்களில் பங்குகளும் ஏபிசி ஆகிய நொதியங்கள் எந்தெந்த நொதியங்களால் இந்த சமீபாடு நடைபெறுகிறது? குரல் சமீபாடு அடைகிறது யாரால்? சமீபாடு அடைகிறது பிஆர், மாப்பொருள் சமீபாடு அடைகிறது சிஆர் அப்படின்றத கேள்வி. ரைட், இப்ப நாங்க பேசிக்கா சில விஷயங்களை கலைஞ்சிட்டு போவோம். சமீபாடு அப்படிங்கிறது என்ன? சமீபாடு அப்படின்றது என்னன்னா, நாங்க உள்ளடக்கிற சிக்கலான சேர்வைகள் எளிய சேர்வை மூலப்பொருட்களாக சிக்கலான சேர்வைகள் சொல்றது ஒன்று கார்போஹைட்ரேட், இரண்டாவது புரதங்கள் புரோட்டீன்ஸ், மூன்றாவது லிபிட்கள் லிபிட்ஸ். இந்த 3 பேரும் சிக்கலான சேர்வைகள். நாங்க சாப்பிடுற சிக்கலான சேர்வைகள் எளிய மூலப்பொருட்களாக உடைக்கப்படுது. அப்படி உடைக்கிறதுக்கு பேர் தான் சமீபாடு. அப்ப புரதங்கள் எப்படி உடைக்கப்படும் கேட்டா, புரதம் கடைசியாக ஒரு சக்கரைடுகளாக உடைக்கப்படும். ஒரு சக்கரைட், அது பிரதானமாக குளுக்கோஸ், கலக்டோஸ், அதே போல ஃப்ரக்டோஸ். அப்போ குளுக்கோஸ் வந்து ஒரு சக்கரைட்ல பிரதானமாக அதை உடைக்கும் கார்போஹைட்ரேட்டுகள். புரதங்கள் எப்படி உடையும்னா அமினோ அமிலமாக உடையும். அதுக்கிடையில காம்ப்ளெக்ஸான தாக்கங்கள். லிபிட்கள் எப்படி உடையும்னா கொழுப்பு அமிலம் ஃபேட்டி ஆசிட், அதே போல கிளிசரால் உடையும். இப்படி உடையறதுக்கு என்ன செய்யும்னா 2 விதமாக உடையும். ஒன்று பொறிமுறையாக நடைபெறும் சமீபாடு. பொறிமுறை அப்படிங்கிறது என்னன்னா வாய்க்குழியினால நடைபெறுற சமீபாடு. வாய்க்குழியில உள்ள பற்களினால உடைக்கப்பட்டு சின்ன சின்ன துண்டுகளாக உடையிறது பொறிமுறை சமீபாடு. அதே போல இரைப்பை தசைகளால கடைதல் செயல்முறை மூலமாக உடைக்கப்படுறது இன்னொரு சமீபாடு. அப்ப இந்த பொறிமுறை சமீபாடு 2 இடத்துல நடக்கும், ஒரு வாய்க்குழிகளையும் இரைப்பையிலையும். மற்ற எல்லா சமீபாடையும் சேர்ந்தது இரசாயன சமீபாடு, இரசாயன முறை சமீபாடு. இந்த இரசாயன முறை சமீபாடு யாரால நடக்கும்னா நொதியங்களால நடக்கும். நொதியம் அப்படிங்கிற உடம்புல நிறைய இடங்கள்ல நொதியங்கள் காணப்படும். அந்த நொதியங்களால நடைபெற சமீபாடுகள் இரசாயன முறையிலான சமீபாடு. அப்ப சமீபாடுகள்னா சிக்கலான சேதன சேர்வைகள் எளிய மூலப்பொருட்களாக உடைக்கப்படுது. அப்படி நான் சாப்பிட சிக்கலான சேர்வைகள் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், லிபிடுகள்.
அந்த கார்போஹைட்ரேட்டுகள் எப்படி உடையணும்னா ஒரு சக்கரைடுகளாக உடைக்கணும். புரதம் எப்படி உடையணும்னா அமினோ அமிலமாக உடைக்கணும். லிப்பிடுகள் எப்படி உடைக்கணும்னா கொழுக்கமில கிளிசோரல உடைக்கணும். இப்படி உடைக்கிறது வந்து எங்களோட சமீபாட்டு தொகுதி ஒரு சிஸ்டம் உண்டு. சமீபாட்டு தொகுதி அந்த சமீபாட்டு தொகுதியில வந்து 2 விதமான சமீபாடு நடக்கும். ஒன்று பொறிமுறையான சமீபாடு, இன்னொன்று பாத்தீங்கன்னா இரசாயன முறையான சமீபாடு. பொறிமுறை சமீபாடு வாய்க்குழிக்குள்ள நடக்கும் கடைகள். இரசாயன சமீபாடு வந்து நொதியங்களால நடக்கும். அப்ப அப்படியான நொதியங்கள் யாரு, அந்த நொதியங்கள் யாரு, எங்கெங்க சமீபாடு நடக்குதுன்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது உங்களுக்கு நொதியங்களை பத்தி கதை. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா சமீபாடு வந்து நடக்கிற பிரதானமான இடங்கள் சமீபாட்டு தொகுதி எடுத்து பாத்தீங்கன்னா நோமலக்குடன் வாய்க்குழி, தொண்டை, களம், களத்துல இருந்து வந்து இறைப்பை, இறைப்பையில இருந்து வந்து சிறுகுடல், சிறுகுடல், பங்காள கருங்குடல் அப்படின்னு போகும். சமீபாடு வந்து முதலாவது வாய்க்குழிக்குள்ள ஸ்டார்ட் ஆகும். இது வாய்க்குழி. அதுக்கு பிறகு இறைப்பையில ஒரு சமீபாடு நடைபெறும், இறைப்பை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிறுகுடல். இந்த 3 இடத்திலே தான் சமீபாடுன்னு ஒரு செயற்பாடு நடக்க போகுது. சிறுகுடலே சமீபாடு எல்லாம் முடிக்குது, ஒவ்வொரு இடத்துல நடக்க போகுது. சரிதானே? அப்ப முதலாவது சமீபாட்டு காரணமான இரசாயன சமீபாட்டுல முக்கியமான ஒரு நொதியம் ஒன்று யாருன்னு கேட்டா அமைலேஸ் என்ற ஒரு நொதி. எந்தெந்த நொதியங்கள் என்னென்ன பங்களிப்பு செய்யுதுன்னு தெரிஞ்சிருக்கோம். அமைலேஸ் என்ற ஒரு நொதியம். இந்த அமைலேஸ் என்ன செய்யும் கேட்டா நீங்க தின்ற மாப்பொருளை மோட்டோஸாக உடைக்கும். உங்களுக்கு தெரியும் மோட்டோஸ் என்ன, 2 குளுக்கோஸுகள் சேர்ந்துதான் ஒரு மோல்டோஸ். ரைட்டா? 2 குளுக்கோஸ் சேர்ந்துதான் ஒரு மோல்டோஸ். பல குளுக்கோஸுகள் சேர்ந்தது மாப்பொருள், பல்சக்கரை. அப்ப நீங்க தின்ற அந்த மாப்பொருள் சின்ன சின்ன துண்டுகளாக உடைஞ்சி மோல்டோஸ் ஆகும். அந்த மோல்டோஸ் மீண்டும் உடைஞ்சா குளுக்கோஸாக வரும். அப்ப அந்த மாப்பொருளை சமீபாடு அடைய செய்யறது வந்து 2 ஸ்டேஜ்ல நடக்கும். மோல்டோஸாக மாறுது, அதுக்கு பிறகு குளுக்கோஸாக மாறுது. ரைட்டா? அப்ப மாப்பொருளை மோல்டோஸாக மாத்துறது யாருன்னு கேட்டா அமைலேஸ் என்ற ஒரு நொதியம். நோட் பண்ணிக்கிறோம் நீங்க, அமைலேஸ் என்ற ஒரு நொதியம். இந்த நொதியம் எங்க இருக்குன்னு கேட்டா ஒன்று வாய்க்குழிக்குள்ள இருக்கு, ஒன்று வாய்க்குழிக்குள்ள இருக்க போகுது. சரிதானே? அப்ப இதுல கேள்வியிலே பாருங்க, மாப்பொருளை மோல்டோஸா மாத்திருந்த சிஆராக இருப்பாரு, அமைலேஸாக இருக்கார். அப்ப புரதங்களை மாப்பொருளை சமீபாடு அடைகிறது. அடுத்தது பார்க்க போறோம் என்னன்னா புரதத்தை சமீபாடு அடைய செய்யுது. புரதங்களை சமீபாடு அடைய செய்ய போறாங்க. புரதங்கள் எப்படின்னா சிக்கலான கட்டமைப்பு, போல புரதங்கள், போல புரதங்கள். சரிதானே? அப்போ அந்த புரதங்கள் எப்படியாக காணப்படும் கடன் சிக்கலான ஒரு கோட புரதங்களாக காணப்படும். இந்த புரதங்களை வந்து நாங்க என்ன செய்யணும்னா சின்ன சின்ன சங்கிலிகளாக உடைக்கணும். இதைக்கின்றது பல்பெப்டைட். இந்த பல்பெப்டைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமினோ அமிலங்கள் இருக்கு. இதை உடைச்சு என்ன கொண்டு வரணும்னா சின்ன சின்ன அமினோ அமிலங்களாக கொண்டு வரணும். அப்ப இப்ப நாங்க ஆரம்பத்துல கலைச்சோம் என்னன்னா புரதத்தை நாங்க சமீபாடைய அமினோ அமிலம் கொண்டு வரணும். அப்ப அந்த புரதங்களை நாங்க பல்பெப்டைடாக உடைச்சு அதுக்கு புரதத்தை நாங்க அமினோ அமிலமாக கொண்டு வரணும். அப்ப இதுக்குரிய நொதியங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்று இறைப்பையில தான் ஸ்டார்ட் ஆகுது புரத சமீபாடு. இறைப்பையில காணப்படுகிற ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு சமீபாடு தான் வந்து என்னன்னு கேட்டா சமீபாட்டு நொதியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெப்சின் என்ற ஒரு ஆள் இருக்கு. பெப்சின். அதே போல இந்த பெப்சின் என்ன தொழில் செய்யும்? பெப்சின் என்ன தொழில் செய்யும்? பெப்சின் என்ன தொழில் செய்யும்? புரதங்களை பல்பெப்டைடுகளாக உடைக்கும். இந்த புரதங்களை அப்படி பல்பெப்டைடுகளாக உடைக்கிறது ஒரு நொதியம். அதை யாருன்னு கேட்டீங்கன்னா பெப்சின். சரிதானே? அதே போல இன்னொரு ஆள் இருக்கு. இந்த முன்சிறுகுடல் வளைவுல ஒரு சுரப்பி ஒன்று இருக்கு, சதைன்னு சொல்லி. அந்த சதையால சுரக்கப்படுறது சதைச்சாறு. அந்த சதைச்சாறுல என்ன நினைக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சதைக்குரிய அமைனேஸ் இருக்கு. திருச்சின் என்ற ஒரு ஆள் இருக்கு, டிரிப்சின் நாங்க சொல்லுவோம். அதே போல லிப்பேஸ் என்ற ஒரு ஆள் இருக்கு.
இந்த திருச்சிலும் என்ன செய்யும்னு கேட்டா அந்த புரதங்களை பல்பெப்டைடாக உடைச்சு அந்த பல்பெப்டைடாக இருக்கிறத துவி பெப்டைடாக உடைக்கும் துவி பெப்டைட் சின்ன சின்ன இன்னொரு பெப்டைடுகளாக உடைக்கும் இப்படி என்ன செய்யும்னா அந்த சதை சதைச்சாரான சுரக்கப்படுகிற டிப்ஸின் புரதங்களை உடைக்க போகும் அதே போல அதில் உள்ள அமைலேஸ் என்ன செய்யும் மாப்பொருள் இன்னமும் உடைக்காத மாப்பொருள் அடுத்த லிபேஸ் லிபேஸ் என்ன செய்யும் என்று கேட்டா லிப்பிடுகளை உடைக்கும் லிப்பீடுகளை கொழுப்பமிலமாகவும் கிளிசரோலாகவும் உடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன நொதியங்கள் எப்படி மாப்பொருள் சமீபாரடைய செய்யும் மாப்பொருளை உடைக்கிறதுக்கு அமீனிஸ் புரதத்தை உடைக்கிறதுக்கு டிப்சின் கொழுப்புகளை உடைக்கிறது லிப்பிட உடைக்கிறதுக்கு லிபேஸ் இப்படி என்ன செய்யும் நொதியங்களாக பகுதியாக சமீபாடு அடையும் கடைசியாக சமீபாடு முற்று பெறது இடைச்சீர்வு அந்த இடைச்சீர்வுடல்ல குடற்சாறு சுரக்கப்படும் குடற்சாறு சரியா அந்த குடற்சாறுல உள்ள நொதியங்களால சமீபாடு பூரணமாக சுருக்கம் அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க விடையில கொஞ்சம் பார்ப்போம் புரதம் பல்பெப்டைடாக மாறுறது யார் புரதத்தை பல்பெப்டைடாக உடைக்கிறது பெப்சின் அடுத்தது ட்ரிப்சின் பெப்சின் அடுத்தது திருச்சின் அப்புறம் எங்களுக்கு விட பாத்தீங்கன்னு கேட்டா திருச்சின் ஒரு விட இருக்கு பெப்சின் ஒரு விட இல்லை அப்ப திருச்சின் பார்க்கலாம் அடுத்த ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா லிப்பீட கொழுப்பமிலம் கிளிசரோட உடைக்கிறது லிப்பீட உடைக்கிறது லிப்பேஸ் அப்ப முதலாவது திருச்சின் விட அடுத்தது லிப்பேஸ் விட மூன்றாவது என்ன விட மாப்பொருள் மோல்டோசா மாத்துறது அமைலேஸ் மாப்பொருள் மோல்டோசா மாத்துறது அமைலேஸ் இப்ப சொல்லுங்க என்னென்ன விட ஒரு எத்தனாவது விட ஒரு மூணாவது விட ரெண்டாவது விட அப்ப உடைக்கிறது திருச்சின் லிப்பிட்ட உடைக்கிறது லிபேஸ் மாப்பொருளை உடைக்கிறது அமைலேஸ் ஓகே சமீபாட்டுல நொதிய திறமங்களில் அப்ப நீங்க தேவையானது சுருக்கமாக எடுத்துக்கலாம் என்னென்ன நொதியங்கள் தொகுப்பு தரேன் கொஞ்சம் நோட் பண்ணி கார்போஹைட்ரேட்டுக்குரிய நொதியங்கள் கார்போஹைட்ரேட் தேவையான நோட் பண்ணிக்கோங்க இந்த கார்போஹைட்ரேட்டை உடைக்கிற நொதியங்கள் பார்த்தீங்கன்னா அமைலேஸ் இரு சர்க்கரைட்டை உடைக்கிற நொதியங்கள் இருக்கு சுக்ரேஸ் தமிழ்ல அமைலேஸ் நோட் பண்ணிக்கோங்க அதே போல சுக்ரேஸ் மால்டேஸ் அடுத்தது லக்டேஸ் இந்த நொதியங்கள் கார்போஹைட்ரேட்டுகளை சமீபடைய செய்யறதுல பங்களிக்கிற நொதியங்கள் இரண்டாவது புரதங்களை சமீபாரடைய செய்யற நொதியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பெப்சின் தமிழாக திருச்சி ரெண்டு வரும் பெப்சின் அடுத்தது பெப்டிடேஸ் அப்படின்னு பெப்சின் திருச்சி பெப்டிடேஸ் புரத உணவுகளை உடைக்கிறது மூன்றாவது லிப்பிடுகளை உடைக்கிற நொதியம் லிப்பிட உடைக்கிற நொதியம் லிபேஸ் சொல்ற நொதியம் ரைட் அப்ப உங்களோட சிலபஸ் அப்ப எந்தெந்த நோக்கியங்கள் என்னென்ன கீழ்ப்படைகள்ல நோய்த்தல்ல ஈடுபடுதுன்றது உங்களுக்கு உடைக்கிறதுல பங்கெடுக்கும் சரி வளர்க்கும் அது நோட் பண்ணீங்கன்னா ஓகே மற்றது ஓகே கிளியரா அடுத்தது போமா 23வது சமிபாடுன்னா என்ன சமிபாடு நடக்கிற ரெண்டு படிகள் என்ன ரெண்டு படிகள் அடுத்தது பாத்தீங்கன்னா சமிபாடு என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல நடக்குது அடுத்தது ரசாயன சமிபாடு சமிபாடு நடைபெறுவது எந்த நொதியங்களால அடுத்த கேள்வியை கொஞ்சம் சொல்லுங்க அப்ப இதுக்குள்ள வந்துருக்கீங்க 24வது கேள்வி 60 வாட் இலை மின்குமிழினோடு 2 ஆம்பியர் மின் செல்லுகின்ற வேறுபாடாக அமையும் மின் சாதனங்களின் வலு அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் படிச்சிருக்கீங்க மின் சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு அதை எவ்வளவு சக்தியை வருது அதே போல எவ்வளவு வேலை செய்யும் சொல்லும் மின் சாதனங்களினால் செய்யப்பட்ட வேலை
பளு ஒரு அளவு நேரத்தில் செய்யப்பட்ட வேலைன்றது பவர். பவர் என்னன்னா பளு. ஒரு அளவு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. இந்த நேரத்தில் செய்த வேலைக்கு பவர் சொல்லுவோம். ஆகவே பளுவிற்கான அலகு வந்து ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் அல்லது வாட்டு அப்படின்னு. இது பளுவினுடைய சர்வதேச அலகு வாட்டு. கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு மின்குமிழுக்குள்ளால வந்து 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாயுது. 60 வாட் பவருடைய மின் எவ்வளவு அழுத்த வேறுபாடாக இருக்கு. அப்ப நம்ம படிச்ச தியரி என்னன்னா ஒரு மின் உபகரணத்துக்கு குறித்த நேரத்துல ஒரு மின்னோட்டம் பாயும் பொழுது குறித்த அழுத்த வேறுபாடு பாயும் பொழுது அதுல செலவிடப்பட்ட மின் சக்தி பவர் பிஐக்கு சமனாகும். பி சமன் பிஐ. பின்றது அதுல அழுத்த வேறுபாடு கொடுத்து ஐன்றது அதனூடாக பாயும் மின்னோட்டம். பின்ன அது செய்த வேலை பவர் ஒரு செகண்ட் எவ்வளவு நேரம் பயன்படுத்துறோம்ன்றது பொறுத்து நம்ம டைம் அனுபவிக்கிறது. பி சமன் பிஐடி அப்படின்னு தொடர்பு டிரெக்டா ஒரு உடன் வந்துடும். பி சமன் பிஐடில பி தான் கிடக்கு ஐ வந்து 2 ஆம்பியர். நாங்க ஒரு செகண்டுக்கு தான் நாங்க இது சொல்லலாம். கேட்டது டைம் தரல. செகண்டுக்குரிய பவர் தான் நடந்து கிடக்கு 60 வாட். அப்போ ஒன்று போராட்டி பிரச்சனை இல்லை. பி சமன் பிஐடி டிரெக்ட் சமன்பாட்டு போடலாம். ஆகவே பி சமன் 60 இங்கில் 2 30 வோல்ட். அப்ப அந்த மின்குமிழ கூடாக 30 வோல்ட் மின் அழுத்தம் போகும் பொழுது 2 ஆம்பியர் கரண்ட் போடுகின்றால் அது வந்து 60 வாட்டுடைய வேலையை செஞ்சு தரப்போம். அப்ப 60 வாட் என்ன 60 வாட் 60 ஜூலின் கீழ் ஒரு செகண்ட். அதாவது ஒரு செகண்ட் தொழிற்பட்டிக்கு அந்த மின்குமிழ் 60 ஜூல் வேலை செய்யும். அப்ப மின்குமிழ்ற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மின்குமிழ் ஒளிர்றது. அப்போ ஒரு செகண்டுக்கு வந்து 60 ஜூலுக்குரிய ஒளிர்வு எங்களுக்கு தரப்படுகிறது. இதுதான் பி சமன் பி. அப்ப இதுல இருந்து நாங்க இன்னும் சமன்பாடுகள் எடுத்தோம். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று பி சமன் பிஐ. இன்னொன்று பி சமன் ஐஆர்ன்ற ஒரு தொடர்பு கொண்டு இருக்கிறோம். சரி, பி சமன் ஐஆர். அப்ப இதுல இருந்து எடுக்கப்பட்ட சமன்பாடு பி சமன் பிஐ பிக்கு பதிலா ஐஆர் போட்டீங்கன்னா ஐஆர் இன்டூ ஐ. இதுல இருந்து ஒரு சமன்பாடு வருது ஐ வர்க்கம் ஆர் சமன் ஐ வர்க்கம் அதிக டைம் ஆல பிறகுனீங்கன்னா அது டைம் ஆல சமன் ஐ வர்க்கம் ஆர் டி ஒரு சமன்பாடு. இதை நோட் பண்ணுங்க. 2வது சமன்பாடு. ஏன்னா தேவையான கடியங்களை பொறுத்து தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்து பி சமன் பிஐடி இல்ல பி சமன் ஐஆர். அப்போ ஐ சமன் என்னன்னு வரும்னா பிங்கில் ஆர் என்று வரும். இது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த ஐக்கு பதிலா பிங்கில் ஆர் போடலாம். கரெக்டி பி சமன் வி வர்க்கத்தின் கீழ் ஆர் டி. இது 3வது சமன்பாடு. அப்ப இங்க பி சமன் விஐ நேரத்துல குறித்த மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த அழுத்த வேறுபாட்டில் கூட எவ்வளவு செலவிடப்பட்ட சக்தியை தான் பின்னு சொல்றோம். பி சமன் விஐ. அடுத்து அதுல இருந்து மாற்றும் தடை தந்து கிடக்கு மின்னோட்ட தந்து கிடக்கு வோல்டேஜ் தரல. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வி வர்க்கத்தின் கீழ் ஆர்டி அழுத்தம் தந்து கிடக்கு தடை தந்து கிடக்கு மின்னோட்டம் தரல. அது தேவையான காரணிகளை வச்சு நாங்க செஞ்சுக்கணும். சமன்பாடை எடுத்துக்கோங்க. இந்த கேள்விக்கான விட வந்து இந்த சமன்பாட்டில இருந்து எடுக்கலாம். டவுட் இருந்தா கேளுங்க. விளங்கிட்டா இல்ல டவுட் இருக்கான்னு பாருங்க. இது கிளியரா? சரி, 25வது கேள்வி இப்போ அடுத்த கேள்வி இப்போ அடுத்த 25வது கேள்வியை பாருங்க.
ரைட். அஞ்சாவது கேள்வி பாருங்க. ஒரு மோல் டெசிமீட்டர் -3 கரைசலில் 500 சென்டிமீட்டர் கனத்தில் உள்ள NaCl திணிவில் இதே மாதிரி அடிக்கடி பார்க்கலாம். நிறைய MCQகள் வந்திருக்கு. இப்படியான செறிவு சம்பந்தமான கேள்வி. கலவைகளின் அமைப்பு விகிதம் அதுல ஒன்றுதான் செறிவு. செறிவுண்டா என்னண்டா சொல்லுங்க, ஒவ்வொரு அலகு மூல்ல காணப்படுகிற கரைந்துள்ள பதார்த்தத்துல கனவளவு, ஒரு அலகு கனவளவுல கரைந்துள்ள பதார்த்தத்துல அளவு மூளைக்கு கனவளவு, அதாவது சரி. உதாரணமாக ஒரு கரைசல் ஒன்று நாங்க தயாரிக்க போறோம்னா இந்த கரைசல்ல 2 பேர் இருக்கும். ஒரு கரையம், இதை பத்தி கரைக்கிறீங்க, இன்னொன்னு கரைப்பான். இந்த 2 பேர் இருக்கணும். கரைசல் ஒன்று தயாரிக்கிறாங்க, கரையும் கரைப்பானும் சேர்ந்துதான் கரைசல் என்று வரப்படும். தெரியும், கரைசல் என்று வரப்படும். அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, நம்ம குறித்த அளவு பதார்த்தமான கரையும் ஒன்று எடுக்க போறோம். உதாரணமாக சீனி கரையும். அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா தண்ணி ஊத்த போறோம். நீர்ன்றது ஒரு கரைப்பான். ரெண்டும் சேர்ந்து கரைக்கு எடுத்தோம்னா சீனி கரைசலாக இருக்கு. இந்த கரைசலின் அமைப்பை காட்டுறதுக்கான ஒரு முறை தான் இந்த மூலிங்கில் கனவளவுன்ற ஒரு முறை. அதை நாங்க சொல்றோம் சுருக்கமாக செறிவு. மூலிங்கில் கனவளவுக்கு என்ற ஒத்த சொல் என்னன்னா செறிவு. செறிவுன்னு சொல்றது ஓரளவுக்கு கனவளவுல காணப்படுகிற பதார்த்தத்தின் அளவு. மூலுண்ட என்னன்னு படிக்கிறீங்க, பதார்த்தத்தின் அளவு. சமன்பாடெல்லாம் தெரியும். தரப்பட்ட திணிவின் திணிவு. அப்ப அந்த ஒரு 50 கிராம் போடுறோம்னா எத்தனை மூலுண்டு காண தெரியும். 100 கிராம் போட்டா அதுக்கு எத்தனை மூலுண்டு காண தெரியும். ஆகவே அளவு மூலுண்டு வரும். நீங்க கனவளவுன்றது மில்லி லிட்டர். அப்ப மில்லி லிட்டர் அடிப்படையில நாங்க போறதில்ல, சர்வதேச அழகா டெசிமீட்டர் கணம் என்று ஓடும். இந்த அழகு மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால டெசிமீட்டர் கணம், டெசிமீட்டர் கணம்ன்றது ஒரு லிட்டருக்கு சமம். அப்போ டெசிமீட்டர் கணம்ன்றது ஒரு லிட்டர். அழகு மாற்றங்கள் ஈஸியா விளங்கிடுவோம். அப்போ மில்லி மீட்டருக்கு என்ன தொடர்புன்னு கேட்டா சென்டிமீட்டர் கணம் என்று சொல்லுவோம். சென்டிமீட்டர் கணம் என்றா மில்லி லிட்டர். உதாரணமாக 500 சென்டிமீட்டர் கணம் என்று கேள்வியில தருவார். அடிக்கடி சென்டிமீட்டர் கணம் கேள்வியில 500 சென்டிமீட்டர் கணம் என்றா இருக்கும் 500 மில்லி லிட்டர். அப்ப 500 மில்லி லிட்டர்னா எத்தனை லிட்டர் என்று தெரியும். சின்ன கேள்விதான் 500 மில்லி லிட்டர் அரை லிட்டர். அப்ப அரை லிட்டர் என்றது அரை டெசிமீட்டர் கணம், 0.5 டெசிமீட்டர் கணம். அப்ப இப்படி அழகு மாற்றம் மில்லிமீட்டருக்கும் லீட்டருக்கும் என்ன தொடர்பு, அதேதான் சென்டிமீட்டர் கணத்துக்கும் டெசிமீட்டர் கணத்துக்குமான தொடர்பு அளிக்கும். 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர் மாதிரி 1000 சென்டிமீட்டர் கணம் 1 டெசிமீட்டர் கணம். இவ்வளவு சின்ன விஷயம். அப்போ 1 டெசிமீட்டர் இது அழகு என்னண்டு வரும். செறிவோட அழகு என்னண்டு வரும். அழகு மூல் டெசிமீட்டர் கணம் மேல போனீங்கன்னா டெசிமீட்டர் மைனஸ் கணம் வரும். அப்ப அந்த அழகு செறிவுக்குரிய அழகுன்றது நம்மளுக்கு தெரியுது. அப்ப செறிவுண்டா என்ன, ஒரு சின்ன அறிமுகம் பாடத்தோட. செறிவுன்னு சொல்றது என்னன்னா ஒரு அழகு கனவளவுல கரைக்குள்ள பதார்த்தத்துல மூல் அளவு. அப்ப இந்த மூல் நாங்க போடுற மூல் கனவளவுன்றது நாங்க போடுற கரைப்பான் ரெண்டையும் சேர்த்து தான் நாங்க சொல்லணும். சரி, செறிவுக்குரிய அழகு வந்து என்னது மூல் டெசிமீட்டர் -3. இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது டவுட் இருக்கா பிள்ளைங்க? இதுல சரி உண்டா விளங்கிட்டா? ஓகேயா? யாராவது ஒருத்தரும் மட்டும் சொல்றீங்க இல்ல விலங்கணிச்சா விலங்கெல்லாம் தான் நடத்து செல்லலாம். நான்சிகா ஓம் சார். விளங்கிட்டாது. சார். ஓம் சார். ரைட். அப்போ செறிவுண்ட விஷயம், செறிவுக்குரிய அழகு செறிவு சமன்பாடு எல்லாம் விளங்கி. இப்ப அதுல வந்து கேள்வி என்ன கேள்வி, கேள்வி என்ன சொல்றதுன்னா ஒரு மோல் டெசிமீட்டர் -3 கரைசலாம். ஒரு மோல் டெசிமீட்டர் -3 கரைசல். கேள்வியில 1.0 தருவாங்க சில டைம். ஒரு மோல் டெசிமீட்டர் -3 கரைசலில் 500 சென்டிமீட்டர் கணம் 500 சென்டிமீட்டர் கணத்திற்கு
NaCl திணிவு NaCl திணிவு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ரைட். இப்ப என்ன விஷயம்டா, நீங்க ஒரு கரைசல் தயாரிக்க போறீங்க. அது என்ன கரைசல்? 2% இருக்கா? NaCl கரைசல். அப்ப NaCl கரியுப்பு. இந்த கரியுப்பு நாங்க ஒரு குறிப்பிட்ட திணிவை போட்டுத்தானே நீங்க என்ன செய்யணும், தண்ணியில மிக்ஸ் பண்ண போறீங்க. அப்ப எவ்வளவு மிக்ஸ் பண்ண போறீங்க அந்த கரைசல்? 500 மில்லி லிட்டர். இப்போ கரைசல் 500 மில்லி லிட்டர் அடிக்க போகுது. அப்ப நீங்க எவ்வளவு திணிவு போட்டீங்கன்னு கேட்கிறா இந்த செறிவு வாரத்துக்கு. அப்ப உங்களுக்கு செறிவு தெரியும் எவ்வளவு செறிவு? 1 மோல் டெசிமீட்டர் -3. எவ்வளவு கனவளவு? 500 சென்டிமீட்டர் கணம். இப்ப சொல்லுங்க, 500 சென்டிமீட்டர் கணம்னா எத்தனை டெசிமீட்டர் கணம்? 500 சென்டிமீட்டர் கணம்னா அரை லிட்டர்ன்றது 0.5 டெசிமீட்டர் கணம். இதுக்குதான் அந்த அளவு மாற்றம் தெரிஞ்சது. அப்படியாக இருந்தால் எவ்வளவு மூல் NaCl போட்டிருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப எவ்வளவு மூணுன்னு கேட்டுக்கிறத எவ்வளவு திணி ஒன்று கேட்டுக்கிறது. மூலக்கண்டு அந்த சமன்பாடு. மூலக்கண்டு நீங்க நதினியை கண்டுபிடிக்கணும். ரொம்ப மூலக்கண்டு நீங்க நதினியை கண்டுபிடிக்கணும். மூலக்கண்டு செறிவு சமன் மேல போடுறோம். செறிவு சமன் மூலுக்கு கனவளவு செறிவு 1 மூல் தெரியா கனவளவு 0.5. ஆகவே மூல் வந்து 0.5 மூல். அவ தேவையான மூல் 0.5. கேட்டது எவ்வளவு கிராம் கேட்டுக்கிட. அவத்த சமன்பாட்டுல போட்டு நாங்க காணும். NaCl மூலர் திணிவோட வரும். மூல் 0.5 திணிவு தெரியாது. NaCl மூலர் திணிவு. சோடியத்துக்கு 23, குளோரினுக்கு 35.5. ஆகவே 58.5 கிராம் மோல் -1. அப்ப மூலர் திணிவு 58.5 கிராம் மோல் -1. திணிவு சமன் எவ்வளவு? ரெண்டே பேருக்கு 58.5 அரவாசன பெருக்கணும். 58.5 பெருக்கணும் அரையால 0.5 நீங்க அரண்டு போடணும். அப்ப அரண்டு செல்ல கூட ரெண்டு பிரிக்கிறது தான். பிரிச்சா 29.25 கிராம். வேற ஒண்ணும் செய்யல. மூலக்கண்டு போட்டு 3 எடுத்து பாருங்க. பாருங்க. ஓகேயா? உங்களுக்கு இதுல டவுட் வந்தா நான் சொல்ற வாட்ஸ்அப் கேள்வி எடுங்க. எப்படி கேள்வி வந்திருக்கீங்க? கலவைகள்ல வந்த கேள்வி எடுங்க. முதலாவது 2017ஆம் ஆண்டு 7வது கேள்வி நோட் பண்ணி. 2017 22வது கேள்வி நோட் பண்ணி. 2017 சம்பந்தமாக இன்னொன்று இதே மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு 2019 14. 2019 14வது செறிவு சம்பந்தமான கேள்வி. குளுக்கோஸோட சம்பந்தம். அது திணிவு மாற்ற கேள்வி. அதே போல 2011வது MCQ. அதுவும் செறிவு சம்பந்தமாக சோடியம் ஹைட்ராக்சைடு குளோரைட் தான். அடுத்து 2022 31. 2022 31 செறிவு சம்பந்தம். இதே போல எஸ்ஏல கேள்விகள் வந்துருச்சு. அப்போ இது எப்படி செறிவு சம்பந்தமான கேள்விகள் வருது? 25 23 பாட்டு வந்துச்சு உங்களுக்கு. அப்ப இப்படி அந்த செறிவோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் வருது. பாருங்க. அடுத்த சரி பாப்போம். அடுத்தது அடுத்த பாருங்க. 26ஆம் சுவாசத்தின் பொழுது CO2 வெளியிடப்படுவதை பரிசோதனை சுண்ணாம்புடன் இடப்பட்டது நுண்கோமியாகும். உங்களுக்கு தெரியும், அந்த தவளை பரிசோதனை படிச்சிருப்பீங்க. உயிரம்பிகள் வெளிச்சுவாசத்தின் பொழுது CO2 வாயு வெளியிடுகிறதான்னு பார்க்கிற பரிசோதனை. 5 பரிசோதனை அமைப்பு ஊடகங்கள் 2019
ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கீழே அந்த ஓடரை குழப்பிதான் சரியாக முதலாவது நாங்க போடுறது NaOH கரைசல். முதலாவது NaOH அல்லது KOH போடுவோம். இதுல வந்து சுண்ணாம்பு நீர் போடுவோம். சுண்ணாம்பு நீர், இங்கேயும் சுண்ணாம்பு நீர். நடுவுல ஒரு உயிர் அங்கி ஒன்று போடுவோம். உயிர் அங்கி, அதாவது தவளை பரிசோதனை, தவளை போடுவோம். நாலாவதுன்னு ஒரு நீர் பாத்திரம், தெப்ப திறந்துட்டு இருப்பாங்க, நீர் ஓடுறது. இங்க என்ன சுருக்கம்னா, இந்த தெப்பம் முதலாவது திறப்பாங்க. திறந்தோடனே குழாயெல்லாம் வழியோட்டம் ஒரு திசையில வந்து வழியோட்டம் ஒரே திசையில வந்துட்டு இருக்கும். தெப்ப திறந்து வளிமண்டலத்துல இருக்கிற வழியெல்லாம் உள்ளுக்கு வந்து வலது பக்கம் பார்த்தா வழியோட்டம். இந்த ஏக்களை எண்ணெய் வச்சுக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, இந்த வழியில இருந்து வர CO2 உள்ளுக்கு ட்ரப் ஆயிரும், உறிஞ்சப்பட்டு அந்த CO2 ஆனது NaOH சோடியம் கார்பனேட்டாக மாற்றப்படும். இது கார்பனேட்டாக மாற்றப்பட்ட கார்பன் ஆக்சைடு குடிபட்டு. அப்ப இங்க முதலாவது ஏன் அமைப்பு வளிமண்டலத்தில் CO2 குடிபட்டு. அப்ப இந்த உயிரணு சுவாசிக்கிற CO2, உயிரணு சுவாசிக்கிற CO2 என்ன செய்யும்னா, வெளியில CO2 இஞ்சால வர முடியாது. அப்ப இஞ்சால வர்றதுனால என்ன செய்ய போகுதுன்னு கேட்டா, இந்த சுண்ணாம்புடைய பாலினிடமா மாறி. அப்போ ABC இந்த 5 அமைப்புகள்ல இந்த டீல உள்ள சுண்ணாம்பு நீர் வைக்க நோக்கம் என்னன்னா, CO2 கண்டுபிடிக்கலாம். இதுல வர CO2 வந்துச்சுன்னு சொன்னா உயிரினங்களை சுவாசத்துல கண்டுபிடிக்கலாம். இதுக்குள்ள சுண்ணாம்பு நீர் என்னது வெட்டி கிடக்கு, வீட்டுல சுண்ணாம்பு நீர் தான் வெட்டி கிடக்கு. அதுக்குள்ள ஏன் வெட்டி கிடக்குன்னா, இந்த முதலாவதுல சில CO2 வாயுக்கள் கரையாம இங்க வருதான்னு பாக்குறது, வழியில CO2 இருக்கான்னு பாக்குறத வெட்டி கிடக்கு. இந்த வார வழியில CO2 வாயு இருக்கான்னு பாக்குறது, வார வழியில CO2 வாயு இருந்தா இங்க பால் நீர் வரும். என்ன சொல்றது, ஒரு நாள் தவளையில இருந்து நீ பக்கமாக CO2 வராது. என்ன நீரை திறந்து விரியும் பொழுது என்ன செய்யும் கொண்டு அமுக்க வித்தியாசத்தினால வழியோட்டம் இங்கால ஒரு திசையில போயிட்டு அப்படி போறதுனால தவளையில இருந்து சுவாசம் பாரு CO2 வாயு நீ பக்கம் போவே தவிர இங்கால வராது. அப்ப இங்க என்னத்துக்கு வச்சுக்கிட்டு சுண்ணாம்பு நீர், இந்த சுண்ணாம்பு நீர்டா இந்த வார வழியில இதுக்குள்ள வந்து வழி வெளியே வந்தாங்க, அந்த வழியில ஒருவேளை CO2 இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் நாங்க அந்த பீல சுண்ணாம்பு நீர் வைக்கிறோம். அப்ப இங்க என்ன வச்ச நோக்கம், வளிமண்டலத்துல இருந்து CO2 இங்க எடுக்கிறதுக்கு. அதனால உரியாம இங்கல வந்துருமோன்னா வந்தா கண்டுபிடிக்கலாம், சுண்ணாம்பு நீர் பால் நீளமா மாறும். அப்ப இந்த எண்ணெய் வச்சுக்கு பதிலாக வேற என்ன போடலாம் வந்தால் KOH போடலாம், சரிதானே. மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு போடலாம், கார்பனேட் மாத்தி கொடுக்கும். அதே போல இங்க நீரை திறக்கிற நோக்கம் வந்து என்னன்னா, வளிமூட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு திசை. என்ன செய்யும், தவறு சுவாசிக்கும் பொழுது வெளியிடப்படுது CO2 இங்களையும் போல இங்களையும் போல ரெண்டு பக்கம் போடலாம். ஒரு திசையில போறதாக கன்ஃபார்ம் பண்றோம். CO2 தவளையில இருந்து வந்தது. அப்ப சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். இந்த சுண்ணாம்பு நீர்ல ஒரு மாற்றமும் வராது, வழியில வராது, இன்னொரு மாற்றமும் வராது. அப்ப வச்ச நோக்கம் என்னன்றதான் கேட்ட கேள்வி. விடைய கேளுங்க. எத்தனாவது விட? முதலாவது வழியில் CO2 உண்டென காட்டுதல், வழியில CO2 இருக்கான்னு காட்டுறது. இரண்டாவது சுவாசத்தின் பொழுது CO2 வெளியிடப்படுவதே கிடையாது, சுவாசத்தின் பொழுது CO2 வெளியிடப்படவில்லை. இந்த பக்கம் தான் சுண்ணாம்பு நீர் பால் நிலமா இங்கெல்லாம் மாறும். உச்சுவாச வழியில் CO2 இல்லை என்பதை உறுதிப்படுத்த, உச்சுவாச வழி சம்பந்தம் இல்லை, நாங்க எடுக்கிறது வெளிச்சுவாச வழி. வெளிச்சுவாச வழியில் ஓட்டு இல்லை இல்லை. ஆக முதலாவது விட வழியில் உண்டா பார்க்க போறோம். அதுக்குதான் வழியில இருக்கிற CO2 பால் நிலமா இருக்கும். விளங்கிட்டா? அப்ப பிராக்டிகல் வந்து தெளிவா விளங்குனது இந்த விட செய்யலாம். இரண்டாவது விடையை போட்டு வரீங்க, விளங்கிட்டா? இல்லாட்டி ரெண்டாவது விட போடுவீங்க, CO2 வெளியிடப்படுவதை காட்டுதல் போட்டு வரீங்க. இது கிளியரா? 27வது கேள்வி. 27வது கேள்வி. வீட்டு மின் சுற்றின் துணை கூறுகள் சில கீழே தரப்பட்டுள்ளன. வீட்டு மின் சுற்றுனா உங்களுக்கு தெரியும், வீட்டு சப்ளை மட்டும் வீட்டுல வயரிங் கிடையாது. எங்கட பிரதானமாக கரண்ட் எங்க இருந்து வருதுன்னா, சுத்தம் பிரதான மின் உற்பத்தி நீர் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து வருது. நீர் மின் உற்பத்தி உயரமான இடத்துல நீர் தேக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து பாயும் நீர் ஓடி வரும். ஓடி வர்றதுனால இந்த இதில் சுழற்றப்பட்ட மோட்டார் மின் பிறப்பாக்கியால மின் உற்பத்தி செய்யப்படும்.
உற்பத்தி செய்யற மின் வந்து ஒரு ஆடலோட்டமாக மின் உற்பத்தி செய்யப்படும். உருவாகிற மின்னானது என்ன செய்யும் என்றால் அந்த கோபுரங்கள் பார்த்துட்டு இதனூடாக அந்த மின் வந்து கடத்தப்பட்டுட்டு கொண்டு வரப்படும். இப்படி வார மின்னோட்டம் ஹை வோல்டேஜ்ல வரும் உயர் அழுத்தத்தில் இறைமாற்றியை மாற்றப்பட்டு வார மின்னோட்டம் எங்கட வீட்டுக்கு என்ன செய்யும்னா வந்து சரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கட்டையால வயர்லாம் போயிட்டு இதுக்கு சேவை கம்பி அரசாங்கத்தால வர கம்பி சேவை கம்பி இதுங்கள வீடு எங்கட வீட்டுக்கு இதுக்கு இங்க வீட்டுக்கு வர கம்பி சேவை கம்பி அரசாங்கம் கொண்டு வந்து போட்டது. அப்படி கொண்டு வந்து போட்ட உடனே வீட்டுக்கு வெளியே பொக்ஸ் இருக்கும் பார்த்துருக்கு மீட்டர் மின் மானி அப்படின்னு சொல்றோம். இதுல மீட்டர் ரீடிங் கரண்ட் பதிவு வராது மானி. அதுக்கு மேல ஒரு ஃபியூஸ் ஒன்று இருக்கு ஃபியூஸ். அதுக்கு சேவை உருகி சேவை கம்பி அதே போல சேவை உருகி ஃபியூஸ் ஒன்று இருக்கு. அப்ப அதுக்கு பெரிய அப்ப பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு மின்மானி அதுக்குள்ள 2 கம்பி வரும் படிச்சிருக்கீங்க. எல் கம்பி ஒன்று எல் கம்பி ஒன்று எல் கம்பி ஒன்று எல் கம்பியினூடாக ஒன்று தொடங்கப்பட்டிருக்கும். அதுதான் ஃபியூஸ். அதுதான் சேவை உருகி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல் கம்பியில சேவை உருகி மின்மானிக்கு தொடங்கப்பட்டிருக்கும். மின்மானியிலிருந்து உள்ளுக்கம் போகும்போது வீட்டுக்குள்ள வயரிங் வந்து உள்ளுக்கம் முதலாவது வரப்போது பிரதான ஆளி மெயின் சுவிட்ச். பிரதான ஆளி புறம் இடது ஆளி ட்ரிப் சுவிட்ச். புறம் வர்றது எம்சிபி நுண்மின் சுற்றுடைப்பான் அரம்பல் பெட்டி இப்படி எம்சிபின்னு சொல்லும். சின்ன சின்ன சர்க்கிட்டாக பிரிச்சிருப்பாங்க. 2-3 ரூமுக்கு ஏற்ற ஒரு வயரிங் இருக்கும். அப்ப இது வந்து எம்சிபின்னு சொல்லும். மைன் சர்க்கிட் பிரேக்கர் நுண் சுற்றுடைப்பான். இடைக்கின்றது தடக்கு ஆளி அல்லது இடது ஆளி ட்ரிப் சுவிட்ச் சொல்லுவோம். இது வந்து மெயின் சுவிட்ச் பிரதான ஆளி மெயின் சுவிட்ச். இதான் கூறுகள். அப்புறம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயராக ஒவ்வொரு போகும். பிரதானமாக இந்த ஓடர்ல சங்கரிக்கும். முதலாவது சேவை உருகி 2வது மின்மானி 3வது பிரதான ஆணி 4வது இடது ஆணி 5வது நுண் சுற்றுடைப்பான். இந்த ஓடர் சரியா இது நாங்க படிக்கிறோம். இப்ப அதுதான் கேள்வியா கேட்டுக்கிறது. மேலுள்ள துணைக்கூறுகள் வீட்டு மின் சுற்றில் முறையாக இணைக்கப்பட்டுள்ள முறை எந்த முறைகள் சரியாக துடைப்பாண்ட எம்சிபிசி பிரதான ஆலிடி எந்த விடன்னு சொல்லுங்க. அப்போ எந்த விட வரும்? மூன்றாவது விட. முதலாவது ஏ சேவையுருகி 2வது டி பிரதான ஆளி 3வது பி இடது ஆளின்றது ட்ரிப் சுவிட்ச் 4வது சி சிறு சுற்றுடைப்பான். ரைட் ஓகே இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டாலும் இதுவரை படிக்காதாக்கள் அப்படியாதாக்கல ஒரு வீட்டுல மின் சுற்று வந்து இப்படிதான் அமைக்கப்படும். ஓடர் போட்டிருக்கும். இது மின் உற்பத்தி செய்யற ஆரம்ப நிலையம் ஆடலோட்டமாக மின் உற்பத்தி செய்யப்பட்டு உயர் அழுத்தமாக கொண்டு வந்து அங்கிருந்து 2 கம்பியினூடாக எங்க வீட்டை கொண்டு வருவோம். 2 கம்பியில ஒரு எல் கம்பி நைட் ஒயர் இன்னொன்று நியூட்ரல் ஒயர். உயர் கம்பி நடுநிலை கம்பின்னு சொல்லி விளங்கிட்டேன். நோட் பண்ணி 28வது கேள்வியை பாருங்க. உறவில் சேகரிக்கக்கூடிய வாயுக்களும் சேகரிப்பு முறையும் பின்வருவனவற்றில் சரியான. இங்க உருவுல தரப்பட்டது வாயுக்கள் சேகரிக்கிற வாயு தயாரிப்பு 10ஆம் ஆண்டு 16வது வாயு தயாரிப்பு 3 வாயுக்கள் தயாரிப்பு ஹைட்ரஜன் வாயு, ஆக்சிஜன் வாயு, கார்பன் டை ஆக்சைடு.
இந்த மூன்று வாயு தயாரிப்புகளையும் சேகரிக்கக்கூடிய முறை அப்படின்ற வாயு சேகரிப்பு மூன்று முறை இருக்குது. இப்போ இது வாயுச்சாடி, சரியா? இது தேன்கூட்டு மேடை, இது ஒரு பாத்திரம், பாத்திரம், இது கோப்பு குழாய். இப்ப நீருக்கு கீழால நாங்க என்ன செய்யறோம்னா கோப்பு குழாயை செலுத்தி வாயுக்களை சேகரிக்கிறோம். இதுக்கு சொல்ற பேர் என்ன? நீரின் கீழ்முக பயிற்சி. நீரின் கீழால நாங்க வாயு எடுக்கிறோம். இந்த நீரின் கீழ்முகமாக ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களை உற்பத்தி செய்யலாம். ஒரு பிரச்சனை இல்லை. தூய வாயுக்கள் பெறப்படும், துப்புரவான வாயுக்கள் விட்டுக்கொள்ளலாம். இன்னொரு முறை ஒன்று என்னன்னா இப்படி கீழால் எடுக்கிறோம். எதுக்கு கீழால் எடுக்கிறோம்னா வலியின் கீழ்முகமாக எடுக்கிறோம். வலியின் கீழ்முக பயிற்சின்னு சொல்லுவோம். இப்படி வலியின் கீழ்முகமாக எடுக்கிற ஒரு வாயுக்கு ஹைட்ரஜன் வாயு வலியிலும் அடர்த்தி குறைஞ்சதுனால இப்படி எடுக்கிறோம். அடர்த்தி குறையினார் மேல மேல வேண்டி செய்து இன்னொரு முறை வாயு இப்படி மேலால கொண்டு வர வலிக்கு மேலால கொண்டு வந்து சேர்க்கிறது. எப்படி சேர்க்கிறது யாருன்னு கேட்டா கார்பன் டை ஆக்சைடு வாயு. இந்த மூணு படமும் ஒரு தடவை படத்தை போட்டு போட்டு என்ன வாயுக்கள் வரும்னு போட்டு. அப்ப நீர் கீழ்முகத்தால மூணு வாயு சேகரிக்கலாம். கீழ்முகமாக ஹைட்ரஜன் வாயு. எந்த கீழ்முகம்னா வலி, வலி கீழ்முகம். இது வலி மேல்முகம். இது நீருக்குள்ளார கீழார கீழ்முகம். அப்ப நீரின் கீழ்முகம், வலியின் கீழ்முகம், வலியின் மேல்முகம். சரிதானே? இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப ஏன் ஹைட்ரஜன் வாயு இப்படி தயாரிக்கணும்? இப்படி தயாரிக்க முடியாது. 2018ஆம் ஆண்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ரிப்போர்ட் வந்து ஹைட்ரஜன் வாயு அது இல்லை. என்ன காரணம்னா ஹைட்ரஜன் வாயு அடர்த்தி குறைஞ்சது மேல போகும். இப்படி வச்சா மேல தொடர்ந்து போயிட்டு இப்படி தயாரிக்கக்கூடிய ஒரு வாயுன்னா வலியிலும் அடர்த்திக்கூடிய வாயு CO2 வாயு தான் நாங்க தயாரிப்போம். சரிதானே? அப்படிதான் வாயு சேகரிக்க பாருங்க. முதலாவது உருவில் சேகரிக்கக்கூடிய வாயுக்கள். ஒரு என்ன உருவாட்டுதுன்னா நீரின் கீழ்முகத்தை காட்டுது. நீருக்குள்ள சரியா? அப்ப ஹைட்ரஜன் வாயு, ஆக்சிஜன் வாயு நீரின் கீழ்முகம் சரி, சரி, ஆக்சிஜன் CO2 நீரின் கீழ்முகம். அப்ப நீரின் கீழ்முகம் சரி, அந்த வாயுக்களும் சரி. ஆனா சி கூட்டிருப்பில இந்த H2CO2 நீரின் மேன்முகம் இல்ல. நீரின் மேன்முகம் இல்ல. நீரின் கீழ்முகம் வலையின் கீழ்முகம் வலையின் மேல்முகம் மட்டும் தானே இருந்துச்சு. அப்ப விட என்ன வரும்? AMPF அடுத்த பாப்போமா? ரைட். 29வது கேள்வி. அருகில் காட்டப்பட்டிருக்கும் மகரந்தமணி உண்டாகும் போது நடைபெறும் கலப்பிரிவாகும். இது AB ஆகிய கலப்பிரிவுகள் முறை. மகரந்த மணினா யாரு? மகரந்த மணி. மகரந்த மணின்னு சொல்றது ஒரு புனல். ஒரு பூகுந்தாவரங்கள்ல படிக்கிறது. பூகுந்தாவரத்தை எடுத்தீங்கன்னா இது பெண்ணகம், குறி, கம்பம், சூலகம், இது புள்ளி, இது காம்பு ஏந்து, இது ஆண்மகம், மகரந்த இலை, மகரந்த கூடு, இது அள்ளிகள், இதழ்கள். இதனோட மூல கட்டமைப்பு. இது குறின்னு செல்வம், இது கம்பம், இது வந்து சூலகம். இந்த மூன்றையும் சேர்ந்தது பெண்ணக பகுதி. இது மகரந்த கூடு, இது மகரந்த இலை. இது சொல்றது ஆணக பகுதி. ஆணக மகரந்த கூட்டுக்குள்ள மகரந்த மணி உற்பத்தியாகும். மகரந்த கூட மகரந்த மணியை உற்பத்தி செய்யும்.
சூலகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சூழ் வித்துகள் இருக்கும், பெண் புணரிகள் இருக்கும், முட்டை இருக்கும், உணவுக்குரிய கரு எதிரணிக்கலாம், உணவுக்குரிய இதெல்லாம் முக்கியமானது. ஒரு சூலகத்துக்குள்ள முட்டை இருக்கும், பெண் புணரி. பெண் புணரிங்கிறது முட்டை. சரியா? மகரந்த மணின்றது ஆண் புணரி. ஆண் புணரியும் பெண் புணரியும் சேர்றதுக்கு பேர் தான் கருக்கட்டு. ரெண்டுக்கும் பேர் தான் கருக்கட்டு. கருக்கட்டல் நடந்தால் முடையம் உருவாக்கி அது பழமாக மாறும். பழத்துக்குள்ள வித்துகள் உருவாக்கும். இந்த process எல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப கேட்டகங்கள் என்னன்னு கேட்டா, மகரந்த மணி உருவாக்குற செயற்பாடு எப்பவுமே புணரிகள் உருவாக்குறது எந்த வகையான கலப்பிரிவு? புணரிகள் உருவாக்குற கலப்பிரிவு ஆண் புணரியாக இருந்தாலும் சரி, பெண் புணரியாக இருந்தாலும் சரி, தாவரத்துல இருந்தாலும் சரி, விலங்குல இருந்தாலும் சரி, புணரிகள் உருவாகிறது என்ன வகையான கலப்பிரிவுல? ரெண்டு கலப்பிரிவு. ஒடுக்கப்பிரிவு, ஒடுக்கப்பிரிவு, இடைப்பிரிவு. கலப்பிரிவு நடக்கிறண்டா ரெண்டு அடிப்படையான ப்ரோசஸ் நடக்கும். இது ஒரு களம் உண்டு, இது ஒரு களம். களத்துக்குள்ள கரு இருக்கு. முதலாவது களப்பிரிவுன்ற என்னன்னா களம் ரெண்டா போறது, அவ்வளவு. இந்த களம் ரெண்டு களமா போறது. இதுக்குள்ளே கருதுக்குள்ள எங்க இதே களம் ரெண்டு களம் போறது களப்பிரிவு. அதுல ஒடுக்கல் பிரிவு நடைபெறும் பொழுது ஒரு மாற்றம் நடக்கும், இடையில் ஒரு மாற்றம் நடக்கும். இலையிறு பிரிவுன்னு சொல்றது என்னண்டா, எது பிரிய போற களமோ அதுக்கு தாய்க்களம். தாய்க்களத்துக்கு சமனான களங்களாக ரெண்டு களம் பிரியும். இப்ப இதுக்கு சமனான ரெண்டு களமும் அதே களம் சர்வ சமனான களம். ஆனா ஒடுக்கல் பிரிவு அப்படி இல்லை. தாய்க்களத்திலிருந்து வேறுபட்ட வகையான களம் பிரியும். ஒரு களம் நாலு களமா பிரியும். ஏன்னா இவரும் ரெண்டு ரெண்டா பிரியும், இவரும் ரெண்டு ரெண்டா பிரியும். அவ எப்படி கடைசியா நாலு களமாக பிரிந்தது இலையில் பிரிவு, ஒடுக்கல் பிரிவு. இரண்டு களமாக பிரிஞ்சா இலையிறு பிரிவு. படத்துல கந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு களம் நாலு களமா பிரியுது. அப்ப நாலு களமா பிரிகிறது ஒடுக்கல் பிரிவு முதலாவது விஷயம். அதுல ரெண்டு வகையான ஒடுக்கல் பிரிவு. ஒடுக்கல் பிரிவு ஒன்று, ஒடுக்கல் பிரிவு ஒன்று, இன்னொன்னு ஒடுக்கல் பிரிவு ரெண்டு. இந்த ஒடுக்கல் பிரிவு ஒன்றுன்னு சொல்றது என்னன்னா நிறமூர்த்தம் அரைவாசி ஆகுது. இப்ப இவர்கிட்ட எத்தனை நிறமூர்த்தம் இருந்தோ கருவுக்குள்ள நிறமூர்த்தம் எரிஞ்சுங்களே, நாலு நிறமூர்த்தம் உண்டா அது அரைவாசி ஆகி ரெண்டு போகும். இவருக்கு ரெண்டு போகும், இவருக்கு ரெண்டு போகும். அப்ப நிறமூர்த்தம் அரைவாசி ஆகுறது. இதனாலதான் எங்களோட விந்து கலங்களை பாத்தீங்கன்னா எங்களோட தாய் தந்தையிலிருந்து வர 46 எங்கள்கிட்ட வராது, 23 வரும். சூட்ல 23 ரெண்டு சேர்ந்ததான் 46. அப்ப இங்க நிறமூர்த்தம் அரைவாசியாக்கப்படுற கட்டத்தை இங்க நடக்குது. இது ஒடுக்கல் பிரிவு ஒன்று. அப்புறம் இங்க இருந்து அப்படியே அதே மாதிரி ஒரு களம் உருவாகும். இது ஒடுக்கல் பிரிவு ரெண்டு. இது இலையில் பிரிவு இத்தது ரைட்டா. அப்போ ஒரு களம் நாலு களமா மாறும். முதலாவது விஷயம் ஒடுக்கல் பிரிவு ஒன்று, ஒடுக்கல் பிரிவு ரெண்டுல ரெண்டு ஸ்டேஜ் நடக்கும். ஒடுக்கல் பிரிவுல இது வந்து நிலமொத்தம் அரைவாசியாக மாறாம அப்படியே ரெண்டு ரெண்டு களங்களாக வருது ஒடுக்கல் பிரிவு ரெண்டுல. அப்ப கேட்ட கேள்வியாதான் இந்த துண்டு ஏண்டு போடுறான், இந்த துண்டு பி என்று போடுறான். அப்ப ஏன்றது என்ன? ஒடுக்கல் பிரிவு. இங்க பி என்றது இலையில் பிரிவு மாதிரி தான், இலையில் பிரிவு. அப்ப ஏயும் பியும் என்ன விட மூன்றாவது விட ஒடுக்கல் பிரிவு ஒன்று, இலையில் பிரிவு மாதிரி. சரிதானே? நீங்க கலப்பிரிவு சம்பந்தமான ஒரு நிலை சொன்னா நம்மளுக்கு நிஜம். ரைட், பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 32 முடிஞ்சிருக்கு. டவுட் இருந்தா கேளுங்க. களப்பிரிவுன்னு என்ன? களங்கள் பிரிஞ்சு எண்ணிக்கையில அதிகரிக்கிறது. ஒரு களம் ரெண்டு களமா போகுது. களப்பிரிவு ஒடுக்கல் பிரிவுல இருக்கு. ஒடுக்கல் பிரிவுல இருக்கு வித்தியாசம். ஒடுக்கல் பிரிவு அரைவாசியாக்கப்படும். தாய்க்களத்திலிருந்து அரைவாசியான நிலமூர்த்தம். சர்வசமனான நிலமூர்த்தங்கள் கடத்தப்பட்டு வர்றது இலையிறு பிரிவுன்னு சொல்லுவோம். சரிதானே? அப்படிதான் அதுக்குரிய சுருக்கமான விளக்கம். ஒடுக்கல் பிரிவுல ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும். ஒடுக்கல் பிரிவு ஒன்று ஒடுக்கல் பிரிவு தான். இந்த அரைவாசி ஆயிடுச்சு. ஒடுக்கல் பிரிவு ரெண்டு இலையிறு பிரிவு மாறும். ஒரு களம் டபுளா மாறிட்டு போகும். மொத்தமாக ஒரு களம் நாலு களமாக பண்ணிக்கலாம். அடுத்தது மின்னோட்டத்தை காவும் கடத்தி காந்தப்புலம் ஒன்றில் உள்ள போது கடத்தி இயங்கும் திசை. யாராவது சொல்லுங்க அப்ப எந்த அளவுக்குள்ள வந்துருக்கீங்க, எப்படி எந்த செயற்பாட்டால நாங்க விடைய கண்டுபிடிக்கணும்? ஃபோன் பண்ணி சொல்லுங்க.
மின்னோட்டத்தை காவும் கடத்தி காந்தப்புலம் ஒன்றில் உள்ள போது கடத்தி இயங்கும் திசை. தூண்டல் மின்காந்த தூண்டல் என்ற ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. காந்தப்புலம் காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தி பார்த்திருக்கோம். இது ஒரு யூ வடிவ காந்தம். வடமுனையும் தென்முனையும் இதுக்கு செங்குத்தாக ஒரு கடத்தி இருக்கு. கடத்தியில ஒரு பெட்டி ஒன்று இடிக்கும். கடத்தியில கரண்ட் இப்படி காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக ஒரு கடத்தி இருக்கும் பொழுது அந்த கடத்திக்குள்ள மின்னோட்டம் ஒரு விசை ஒன்று தூண்டப்படும் என்று படிக்கிறீங்க. அந்த விசை தூண்டப்படுறதுனால அந்த கம்பி அசைய போகுது காந்தப்புலத்துக்குள்ள. அப்ப இதுவும் அதான் சொல்றாங்க. காந்தப்புலம் தொழிற்பார் காந்தப்புலம் எப்பொழுது வடமுனையிலிருந்து தென்முனைவை நோக்கி காணப்படும். காந்தப்புல விசை கோடுகள் காந்த விசை கோடுகள் வடமுனையிலிருந்து தென்முனைவை நோக்கி பாயும். அப்ப அம்முக்குறி இந்த காடித்தான் தெரியாது இப்படி போகும். ஆகவே இந்த வடமுனை வரைக்கும் இங்க தென்முனைவாக இருக்கும் காந்தம். அப்ப காந்தம் வந்து இப்படி காந்த விசை கோடுகள் போகுது. காந்தப்புலம் இப்படி இருக்கு. மின்னோட்டம் எப்படின்னு காட்டுறேன். கடத்தி வந்து உள்நோக்கிட்டு காட்டுறேன். கிராஸ் போட்டா என்ன அர்த்தம்னு படிச்சிருப்பீங்க. கிராஸ்ண்டா உள்நோக்கி, தொட்டுண்டா வெளிநோக்கி படிச்சிருப்போம். இந்த பேனை வந்து உள்நோக்கி தொட்டு வந்து வெளியே வரக்கூடாது. மின்னோட்டமோ காந்தப்புலமோ அந்த குறியீட்டை பயன்படுத்தி தருவான். அப்ப இங்க காந்தப்புலம் இப்படின்னு தந்துட்டு கடத்திக்கெல்லாம் உள்ளுக்கோ மின்னோட்டம் போகுதுன்னு சொல்றேன். மின்னோட்டம் உள்நோக்கி தொழிற்படும் பொழுது எங்க விசை தொழிற்படும்? எந்த விதியை வச்சு நாங்க இதை காணணும் சொல்லுங்க. எந்த விதியை வச்சு கண்டுபிடிக்கணும்? படிச்சிருப்பீங்க நிறைய பேர். எந்த விதியை வச்சு நாங்க கண்டுபிடிக்கணும் எந்த திசையில விசை வருதுன்னு? சொல்லுங்க யாராவது. அசீமா, எந்த விதியை வச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம்? காந்த புலத்துல வைக்கப்பட்ட கடத்தி மின்னோட்டம் பாயும் போது விசை தூண்டப்படும். எந்த விதி? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியா? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. வெரி குட். அப்ப நாங்க இங்க ஃப்ளெமிங் இடக்கை விதியை வச்சு கண்டுபிடிக்க போறோம். எப்படி இடக்கை விதியை பயன்படுத்தணும் பாருங்க. இடது கையில செங்குத்தாக பிடிங்க. முதல் 3 விரல்டா பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல். முதல் 3 விரலை செங்குத்தா பிடிச்சிங்கன்னா அப்ப உங்களுக்கு இந்த நடுவிரல் என்னத்தை காட்டும்னா மின்னோட்ட திசையை காட்டும். சுட்டுவிரல் காந்த புலத்தின் திசையை காட்டும். முதல்வரல் கடத்தின் திசையை காட்டும். எங்களை பக்கம் விசை தொழிற்படும் என்று காட்டும். அப்ப இங்க பாருங்க புலம் வந்து இப்படி தொழிற்படும். இங்க பாருங்க சுட்டுவிரல் புலம் என்றால் மின்னோட்டம் முன்னோக்கி, நான் காட்டுறது வெளிநோக்கி. அப்ப இப்படி பிடிக்கணும் முன்னோக்கி. முன்னோக்கி காட்டிங்கன்னா பெருவிரல் எங்க காட்டுது? இணையாம இலையாம கவினுக்கா கீழே காட்டு. கீழே காட்டுறதுனால இயக்க திசை. அப்ப இந்த உடுக்க இருக்கிற காலத்துக்கு கீழே இயங்கும். கீழே காட்டுறது பி பக்கம் விட காந்தப்புலம் இப்படி வச்சு மின்னோட்டம் முன்னோக்கி போகுது. அப்ப இயக்கம் கீழ் நோக்கி. அப்ப ஃப்ளெமிங்கிற இடக்கை விதிப்படையோட செட் பண்ணீங்கன்னா காந்தப்புலம் கடத்தி இயங்குற திசை. அதை வச்சு நம்ம எங்களை கடத்தி இயங்க கொடுக்கான போதும். ஃப்ளெமிங்கிற இடக்கை விதி. ஃப்ளெமிங் இடக்கை விதி என்ன சொல்லுங்க? இடது கையின் முதல் 3 விரல்களையும் செங்குத்தா பிடிங்க. நடுவரல், சுட்டுவரல், பெருவிரல். செங்குத்தா பிடிக்கும் போது நடுவரல் மின்னோட்ட திசையை காட்டணும். உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் உள்நோக்கின்னு தந்துட்டான். அப்ப உள்ளுக்கு எப்படி காட்டணும்? சுட்டுவரல் மின்னோட்டம் புலத்து திசையை காட்டும். புலம் உள்ளுக்கத்தானே இப்படித்தானே. அது சரியா இருந்துச்சு. பெருவிரல் எங்க காட்டுது? கீழே கீழ்நோக்கி கீழ்நோக்கி திசையை சொல்லி. சரியா? ஓகே. அது அடுத்த கேள்விக்கு வாங்க. 31வது கேள்வி. இது படிக்கிறதுங்க செய்யலாம் இல்லையா? படிச்சாலே செய்ய இங்கு காட்டப்படுவது பங்கீட்டு வலை சேர்வைகளாகும் 2 பொருந்தக்கூடிய மிகவும் பொருத்தமான கூற்று. ஐதரசன்
இது என்ன சேர்வை இது? என்ன சேர்வை? ஏ என்ன சேர்வை, பி என்ன சேர்வை? ஏ என்ன இல்லை, என்ன கட்டமைப்பு இதுன்னு சொல்லுங்க. பங்கீட்டு வலிப்பினைக்குள்ள இது என்ன கட்டமைப்பு? லூயிஸின் கட்டமைப்பு. லூயிஸின் கட்டமைப்புல வந்து இதனாக காட்டும் தனிச்சோடிகளாகவும் பிணைப்பு ஜோடிகளாகவும் காட்டும். தனிச்சோடி, தனிச்சோடி 10ஆம் ஆண்டு தனிச்சோடி. பிணைப்பு ஜோடி, பிணைப்பு சொல். தனிச்சோடி இலத்திரன்கள் என்று சொல்றது அந்தந்த ஊடகத்துக்கு சொந்தமானது. பிணைப்பு ஜோடின்னு சொல்றது இந்த பிணைப்புல வர 2 பேருக்கும் சொந்தமானது. பிணைப்பு ஜோடி இலத்திரன், தனிச்சோடி, பிணைப்பு ஜோடி. சரிதானே? ஒரு பிணைப்பு என்னத்துக்கு உருவாகுதுன்னு கேட்டா அது இலத்திரன்கள் என்ன செய்யணும்? அட்டக நிலை பூரணமாக வச்சுக்கொள்ளும். என்ன செய்யணும்? 3 மாத்து அது பிணைப்பினால உறுதியாகும். பாபம் 2,4 இவர் 8 மாத்தம் 4 எடுக்கணும். இதான் அந்த பங்கீட்டு வழக்கினை. பங்கீடு என்ன? இந்த பிணைப்பு ஜோடி இதுல 2 இலத்திரன், இதுல 2, இதுல 2 இலத்திரன். நைதரசனுக்கு வைக்கிற பிணைப்பு ஜோடி 2, 4, 6 இலத்திரன். அப்ப 3 பிணைப்பு ஜோடி. இது ஒரு தனிச்சோடி. காவனுக்கு பாத்தீங்கன்னா 4 பிணைப்பு இலத்திரன் இருக்கு. தனிச்சோடி இல்ல. நைதரசனுக்கு ஒரு பிணைப்பு ஜோடி, தனிச்சோடி இல்ல. உறுதியாக மாற கட்டமைப்பு. இது அமோனியா, இது மெதே. இப்ப இதை வச்சு கேள்வி என்னன்னு பாருங்க. கார்பனில் தனிச்சோடி இலத்திரன் 4 உண்டு. கார்பன்ல தனிச்சோடி 4 இல்ல, தனிச்சோடியே இல்லை. ஆகவே இரண்டாவது நைதரசன் கார்பனில் பங்கீட்டு ஓட்டில் 8 இலத்திரன்கள் உண்டு. நைதரசனை பங்கீட்டு ஓட்டுல இறுதி ஓட்டுல 8 வந்துட்டு தானே இறுதி 4, 6, 8. இவருக்கு 2, 4, 6 அது சரி. ஓட்டுன்னா பங்கீட்டு ஓடு, வலுமட்டோடுன்னு சொல்லுவோம். அதுல 8 இலத்திரன்கள் வந்துட்டு அது சரி. நைதரசன் அளவில் தனிச்சோடி இலத்திரன்கள் 2 உண்டு. தனிச்சோடி இலத்திரன்கள் 2 இல்ல, தனிச்சோடி இலத்திரன் 1 இருந்துச்சு. தனிச்சோடி தான் 2 தான், 2 சேர்த்து ஒரு சோடு. தனிச்சோடி 1 தான் இருந்துச்சு. ரைட்டா? இதுல பாத்தீங்கன்னா இதுல தனிச்சோடி ஒட்சிஷனுக்கு எத்தனை இருக்கு? ஒட்சிஷனுக்கு எத்தனை தனிச்சோடி இருக்கு? 2 இருக்கு தனிச்சோடி. சரியா? அடுத்து ஐதரசன் அளவில் நைதரசன் அளவில் பிணைப்பு இலத்திரன்கள் 8 உண்டு. 2 பிணைப்பு இலத்திரன் 8 இல்லையா? இதுல பிணைப்பு எத்தனை இருக்கு? 2, 4, 6, 8. இதுல 8 ஓகே. ஆனா ஐதரசன் நைதரசன் பிணைப்பு ஐதரசனுக்கு 2 தான். நைதரசனுக்கு 2, 4, 6. ஐதரசனுக்கு பிணைப்பு இலத்திரன் 6, ஐதரசனுக்கு 2, கார்பனுக்கு 8. கட்டமைப்புல என்னென்ன நம்மளுக்கு தெரியும்? தனிச்சோடிய பார்க்க தெரியும், நம்ம பிணைப்பு சம்பந்தமாக மேலதிக மத்திய செய்ய விட வந்து 2வது இது பாருங்க. இது சம்பந்தமான பாஷை பத்தியை பாத்தீங்கன்னா 32வது கேள்வி சில புண்ணங்கங்கள் தரப்பட்டதுன்னு அப்படின்னு தொழிற்பாடுகள். முதலாவது என்ன பண்றோம்? அடுத்த வருஷம் ஐடியா விட கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணாங்க? இளைமணி. இளைமணியில தொழில் என்ன? முதலாவது ஒளித்தொகுப்பு, மற்றொரு மனித தொழில். ஆகவே இளைமணியில சுவாசம். 2வது விட 3வது முதலாவது விட 4வது விட தட்டிப்பட்டு. அதே 2, 3ல பாத்தீங்கன்னா பி வந்து பச்சையொரு மனித தொழில் ஒளித்தொகுப்பு. அப்ப 2ம் அதே தான் இருக்கு. அப்ப அதே 2 கொண்டுட்டு போவோம். 3வது கொல்கி உபகரணம் என்ன? அப்ப அந்த கொல்கி உபகரணத்துல தொழில் என்ன? பதார்த்தங்களை சுரத்தல், பொதி செய்தல், விநியோகித்தல், சேமித்தல் அப்படின்னு வரப்போது. அப்ப விட 2வது பொருத்தமானதாக இருக்கு. புரத தொகுப்பை மேற்கொள்வது யாரும்? புரத தொகுப்பை மேற்கொள்வது
ரைசோம். அடுத்தது டி வந்து கரு. இரட்டை மின்சவர் சூழப்பட்டது உலக புன்கரு கரு. கருடதொரு களத்தொழிற்பாடை கட்டுப்படுத்த ரெண்டா. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட கதைச்சது 6வது அலகு சம்பந்தப்பட்டு கதைக்கும் பொழுது புன்னகங்கள் சம்பந்தமாக இதே பேப்பர்ல கதைச்சிருக்கோம். சரிதானே? புன்னகங்கள் தொழில்கள் காசுகளையும் கதைச்சிருக்கோம். ஹலோ சார், சுமையாக்கு கதைச்சிறது விளங்குது இல்லையா? விட்டுட்டு வர. சரியா? ரைட். ஓகே. இவ்வளோதான ரெக்கார்டிங் அனுப்புறேன். மற்ற பாருங்க. ரைட். ஓகே. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.